ஜூ இருக்குது, ஜம்பு ஜூ. நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, காஷ்மீரில் ஜம்முவில் வந்து ஜூ இருக்குது. आप देखा ஜூ அச்சா. இங்கே பாருங்கள் மக்களே, மேலே ஒரு டனல். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து அந்த டனல் மேலே போகும். இப்போ அப்படி போய் யூட்டர்ன் அடித்து மேலே போகும். அது மேலேருந்து போகும்போது தெரியாது, கீழேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டனல் நல்லா தெரியும். இது வந்து நான் நிறைய தடவை வந்திருக்கேன், இங்கெல்லாம் வந்து நின்று இருக்கேன். வந்துருச்சு பெரிய டனல். இது வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து 5வது டனல் நினைக்கிறேன். பெரிய டனல் சின்ன டனல் தான், பட் ஆனால் வந்து டனல் தாங்க, எக்கச்சக்க டனல் இருக்கும். அப்படியே ஒரு 60 கிலோமீட்டர் என்னவோ வந்து சேவ் பண்ணிடுச்சு. இல்லைன்னா வந்து நம்ம இன்னும் லேட் ஆகும். இரும்பில் போட்டிருப்பாங்க, ஏன்னா வந்து பனி டைமில் வந்து மேலே ஃபுல்லாக பனி இருக்கும், அது தாங்குற மாதிரி வந்து கட் பண்ணி, அதாவது கீழே விழுற மாதிரி, அதில் பட்டு அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. தனி லடாக்கோடைய வீடு வித்தியாசமாக இருக்கும், காஷ்மீரோடைய வீடு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஸ்ரீநகர்லாம். இது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க நியூ கம்பெனி. நம்ம ஏற்கனவே வந்து அனிமேஷன் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதே இப்போ நம்ம வந்து பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீலான்ஸில் வந்து இந்த மாதிரி அனிமேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணித்தரோம். உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி அனிமேஷன் ஒர்க்கு, கிராஃபிக் டிசைன் எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் சூப்பராக பண்ணித்தரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜம்முவில் இருக்கோம். ஆமாங்க, நம்ம வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்து ஃப்ளைட்லேருந்து வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து நம்ம டெல்லியிலேருந்து நம்ம ஜம்முக்கு வந்தோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பராக இருந்துச்சு. பட் என்னென்னா காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி ஒரு 7-8 மணி வரைக்கும் பஸ்ஸில் உட்காந்து வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஜம்முலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காடிக்கானா டவேரா, ஒரு டவேராவில் வந்து நம்ம வந்து ஸ்ரீநகர் போக போகிறோம். ஏன்னா வந்து பஸ்ஸில் வந்து முன்னாடி ஒரு சீட்டு கிடைக்கவே மாட்டேங்குது. நான் எவ்வளோ சொன்னாலும் தர மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா காசு கூட தரேன்னு சொன்னால் தர மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம டவேராவில் வந்து நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கோம். நம்ம வீடியோ அழகாக காட்டணும். போகிற வழியெல்லாம் டனல்லாம் இருக்குது, அதெல்லாம் சூப்பராக காட்டலாம் தான் வந்து டவேரா வந்து வாடகை எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து பின் சீட் வந்து 600 அவ்வளோதான். பட் ஆனால் முன்னாடி வந்து 1000 ருபீஸு. பையா இவர் தான் வந்து டிரைவர். இப்போ வந்து நம்ம இந்த டவேரா ஓட்டுறதுல டிரைவர் இங்கே வந்து ஜம்முவில் இருக்காரு. அப்போ நாம் போல லியாக்கத் அவருடைய பேர் வந்து லியாக்கத். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து அந்த பஸ் எல்லாம் வந்து போகிற இடத்துல தான் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க அந்த லொக்கேஷனு. அங்கே தான் வந்து அவர் இருக்காரு. காலையில் வந்து 6-7 அந்த மாதிரி டைமில் டைம் ஸ்டார்ட் கராங்க 8 o'clock 8 அந்த மாதிரி தான் கிளம்புவாங்களாம். ஆள்லாம் சேர்ந்த போது கிளம்புவா, தெரிஞ்சு போச்சு. வாங்க, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம உங்களுக்கு போகிற வழியில் காமிச்சிட்டே போகிறேன். போகிற வழியில் சூப்பராக இருக்கும். ஸ்ரீநகர் போகிற வழியெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம அடுத்த லே லடாக்லாம் போகிறோம். உங்களை வந்து ஜாலியாக வந்து இப்போ போகும்போது காட்டிகிட்டே போகிறேன். வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வாங்க. என்னுடைய வீடியோ மூலமாக நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு சிட்டி. காலையில் வந்து 8 மணிக்கு வந்து பரபரப்பாக இருக்குது. இன்னும் வந்து போக வந்து ரொம்ப பரபரப்பாகிடுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து மெயினாக வந்து இந்த ஜங்ஷன், ஜம்முலே பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் இது. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஜம்மு டு ஸ்ரீநகர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மலைக்கு போகிற ஆரம்பிக்கிற முதல் லொக்கேஷன். சைடில் பாருங்கள், சூப்பராக வந்து இந்த பக்கம் வந்து வாட்ரு வந்து போயிட்டுருக்கு. இங்கே வந்து சும்மா வந்து கேமரா எடுத்து நீட்ட முடியாது. ஏன்னா வந்து இங்கே மிலிட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நான் பார்த்து உங்களுக்கு வந்து அழகாக காட்டுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து ஜம்முவில் வந்து சிம்மு வந்து நம்ம சென்னையில் யூஸ் பண்ணுற சிம்மு வந்து ஒர்க் ஆகாது. போஸ்ட்பெய்டு சிம்மு தான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக வந்து எல்லோரும் போஸ்ட்பெய்டு வச்சுருக்க மாட்டீங்க. அதனால் வந்து ஜம்முவில் வந்து ஒரு சிம் கார்டு ஒன்று வாங்கிக்கிங்க. ஆமாம், ஏன்னா வந்து நீங்கள் டெல்லியிலேருந்து கிளம்பி இங்கே ஜம்முக்கு வரீங்க இல்லையா, ஜம்மில் வந்து ஒரு சிம்மு வாங்கிக்கோங்க. இந்த சிம்மு வந்து இங்கே ஒர்க் ஆகாது. இங்கே வந்து நிறைய செக்கிங் பாயிண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. நான் நேற்று வாங்கின சிம்மு இன்னும் ஒர்க் ஆகலை. இன்னும் அது வேறு ஆக்டிவேட் பண்ண சொன்னேன். 15 மினிட்ஸில் ஆகிடும்னா, ஆனால் இன்னும் ஆகவே இல்லை. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்ரீநகர் வந்து 241 கிலோமீட்டர். இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்து நம்ம பேசஞ்சர். ஹலோ போலோ
தமிழ்நாடு இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் போகிற ரூட்டு ஸ்டார்டிங் ஜம்முலேருந்து. இனிமேல் வந்து அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகிடும், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து மழையாக இருந்தாலும் இதில் வந்து இங்கே வந்து இது இருக்குது, டோல் இருக்குது. டோலில் வந்து நம்ம இங்கே பே பண்ணணும். நீங்கள் கார்லேயோ இதுலேயோ வந்தீங்கன்னா வந்து கட்டாயமாக வந்து டோல்லாம் இங்கே வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா பெரிய பெரிய டனல்லாம் வரும், அதனால் வந்து இங்கே டோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பாட்டு போட்டுடுறான் இவன், சொன்னால் கேட்க முடியறான், பாட்டு போடாதறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்முவில் வந்து ஜூ இருக்குது, ஜம்பு ஜூ. நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, காஷ்மீரில் ஜம்முவில் வந்து ஜூ இருக்குது. आप देखा ஜூ? அச்சா ஜூ நல்லா இருக்குன்றான் தம்பி. உள்ள ஃபுல்லாக பீடி பிடிக்கிறானுங்க. டேய் பிடிக்காதீங்கடான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஜம்மு காஷ்மீர்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க ஜம்மு வந்து காஷ்மீர் மாதிரி கோல்டாக இருக்கும் அப்படின்ட்டு. வெயில் கொளுத்துது, எப்படியும் ஒரு 30-32 டிகிரி இருக்கும் பொழுது காலையிலேயே பயங்கரமாக வந்து வெயில் கொளுத்துது. நான் எதிர்பார்க்கல, ஜர்க்கின்லாம் போட்டேன் அப்போ குளிராக இருக்கும் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா வெயில் கொளுத்து. இவனுங்களே சிரிக்கிறானுங்க, என்ன ஜர்க்கின்லாம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. நான் ஜர்க்கின் அப்படியே கழட்டி வச்சிட்டேன். நீங்கள் வந்து இங்கே வந்து நார்மலாக தான் இருக்கும், நம்மளுடைய ஊரில் இருக்க டெம்பரேச்சர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து போக போக எனக்கு தெரியும், நான் நிறைய தடவை வந்திருக்கேன், போக போக லொக்கேஷனு வந்து அப்படியே சில்னஸாக இருக்கும், கோல்டாக இருக்கும். அது வேறு லெவலில் இருக்கும். நம்ம போக போய் அது யூஸ் ஆகும். இப்போ சொல்கிறானுங்க, ஆனால் அவனுங்களுக்கு பழக்கமாக இருக்கும், அதனால் வந்து பயம் இல்லை. நமக்கு வந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து ஜர்க்கின் கொண்டு வாங்க. மெயினாக வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த குல்லா இதெல்லாம் போட்டுங்க சேஃப்டிக்கு. திடீர்னு சிங்கிள் ரோடு ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் வந்து ரோடை வந்து ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிங்கிள் ரோடாக இருக்கிறனால பார்த்து போகணும். அந்த பக்கம் வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு, அதனால தான் வந்து இந்த பக்கம் விட்டுடுறாங்க. இங்கெல்லாம் அது சர்வசாதாரண லேண்ட்ஸ்லைட் ஆகுன்றதுல வந்து சர்வசாதாரண. இது பார்த்து போகணும். ரொம்ப ஆர்ப்பாட்டமாக போகிறான் வேறு. இங்கே பாருங்கள் மக்களே, மேலே ஒரு டனல். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து அந்த டனல் மேலே போகும். இப்போ அப்படி போய் யூட்டர்ன் அடித்து மேலே போகும். அது மேலேருந்து போகும்போது தெரியாது, கீழேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டனல் நல்லா தெரியும். இது வந்து நான் நிறைய தடவை வந்திருக்கேன், இங்கெல்லாம் வந்து நின்று இருக்கேன். இப்போ வந்து டபுள் ரோடு ஆகிடுச்சு. இயற்கையாக இருக்கும், அப்படியே ரொம்ப அருமையாக இருக்கும் லொக்கேஷன் போக போக. அதேமாரி வெயிலும் பட்டையை கிளப்புது. கீழே வந்து ரொம்ப வந்து வெயில் அதிகமாக இருக்குது. மேலே போக போக கிளைமேட் மாறும்னு நினைக்கிறேன், நம்பிக்கை வைக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே மலையை வந்து 2 பக்கமும் வந்து அழகாக குடஞ்சி உள்ள நடுவில் வந்து வண்டி போகுது. எல்லாம் உண்மையே இல்லை. முதல் டோல் வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லையா, டோல் வந்து இங்கே இன்னும் 2-3 டோல் இருக்குது மேலே போகிற வரைக்கும். மேலெல்லாம் பெரிய ஊரே இருக்குங்க, காஷ்மீர் மாதிரி. நம்மளுடைய முதல் டனல் வந்துருச்சு. ஜம்முலேருந்து காஷ்மீர் போகிற இடத்துல இது வந்து நிறைய டனல் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் டனலு ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலதெல்லாம் 9 கிலோமீட்டர்லாம் இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன டனல், 9 கிலோமீட்டர் டனல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 300 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்த இப்போ வந்து 241 கிலோமீட்டராக மாற்றிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த டனல் தான் முக்கியமான காரணம். ரொம்ப பெரிய விஷயம் இது. இந்த டனல் வந்து எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அடுத்த டனல் வந்துச்சு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் கூட டனல் ரெடி பண்ணும்போது வந்து உள்ள ஆள்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அது பெரிய ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. என்னென்னா டனல் இங்கே வந்து சூப்பர். ஏன்னா 2 பக்கம் போகிறதுக்கு ஒரு டனல், வர்றதுக்கு ஒரு டனல், ஒரே டனல் இல்லாமல் வந்து பிரித்து போட்டிருக்காங்க. இனிமேல் நிறைய வண்டி லாரிங்க நிறைய இருக்கும். ஏன்னா வந்து மேலே காஷ்மீரில் வந்து அவ்வளோ வேலை நடந்துகிட்ருக்கோம். நம்ம அமர்நாத் யாத்திரை வேறு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம போகிற நேரம் பார்த்திங்கன்னா அமர்நாத் யாத்திரை போகிறாங்க. இன்னொரு டனல் வந்துடுச்சு பாருங்க, வந்துகிட்டே இருக்கும், கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு 9 கிலோமீட்டர் பெரிய டனல் ஒன்று இருக்குது பாருங்கள். அது பார்க்கும்போது வந்து அற்புதமாக இருக்கும். உள்ளே வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும் அந்த டனல் உள்ள.
இந்த டனல் உள்ளே எப்படி வந்தாங்க? நல்ல வேலை. ஆக்சுவலாக வந்து ஒன் வே மாதிரி போகிறதுனால பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய என்னன்னே தெரில. இது இன்னும் பலூன் மாதிரி வச்சுருக்கான். உள்ளே ஃபுல்லாக ஒன்றா நெல்லா இல்லை வந்து இது வைக்கோல் நினைக்கிறேன். வைக்கோல் ஒன்றே அடுத்த டனல் வருது பாருங்கள். இது ஒரு டனல் தான் வந்து 9 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு இது கிடையாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி டனலில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு லைட்ஸ் அது செட் பண்ணியிருப்பாங்க. நிறைய வந்து ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக டிராஃபிக். இது டிராஃபிக் கிடையாது, ஆக்சுவலாக வந்து லாரி ரொம்ப தூரத்துக்கு நிற்கும் பாருங்கள். நான் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து லாரியை வந்து உடனே விட மாட்டாங்க. ஒரு டைம் கணக்கு தான் பண்ணி. ஏன்னா மிலிட்ரி கணக்கு இல்லையா, மிலிட்ரி தான் பராமரிக்கிறாங்க. இப்போ அமர்நாத் லிங்க யாத்திரை வர போகிறாங்க இல்லையா, அதனால் வந்து பார்த்து விடும். இவங்கெல்லாம் வந்து அந்த காஷ்மீரில் நடக்கிற வேலைக்காக எடுத்துகிட்டு போவாங்க அங்கே சரக்குங்க. இப்போ எவ்வளோ தூரம் பாருங்கள். இந்த ஃபுல்லாக வந்து சரக்கு வண்டி தான். எல்லாமே வந்து செக் பண்ணி ப்ராப்பராக தான் மேலே போகும் ஃபுல்லாக. ஆனால் மேலே அவ்வளோ ஒர்க்கு நடக்குது. ரோடு போடுறது லே வரைக்கும் போகும். பெட்ரோலுக்குலாம் வந்து இங்கே வண்டி இங்கே தான் நிறைய போகும். இந்த ரூட் தான் நல்லாயிருக்கும். அந்த மணாலி ரூட்டு ரொம்ப கொடூரமாக இருக்கும். வந்துருச்சு பெரிய டனல். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 5வது டனல் நினைக்கிறேன். பெரிய டனல் சின்ன டனல் தான். பட் ஆனால் வந்து டனல் தாங்க, எக்கச்சக்க டனல் இருக்கும். அப்படியே ஒரு 60 கிலோமீட்டர் என்னவோ வந்து சேவ் பண்ணிடுச்சு. இல்லைனா வந்து நம்ம இன்னும் லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் மழை மாதிரி போகணும் வரையா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிலிட்ரி ட்ரக்கு போயிட்டுருக்கு. அதில் வந்து மிலிட்ரி மேன்லாம் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ட்ரக்லாம் போனால் நம்ம வந்து முதல்ல வந்து வழி விட்டுருணும். அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். இந்த பையன்கிட்ட வந்து சொல்கிறேன், மட்டும் முந்த ட்ரை பண்ணுறான் பாருங்கள். ஏன்னா வந்து அவங்க வந்து முக்கியமான வந்து கடமையை செய்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஜாலியாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். இவன் வந்து அவன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். அவன் மாட்டை வந்து அவர் முந்த பார்க்குறான். அதுதான் அவங்களுக்கு தான் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து முன்னுரிமை தரணும். போக போக வந்து லொக்கேஷன் வந்து சூப்பராகிட்டே இருக்குது. இப்போ தான் வந்து ஆரம்பிக்குது உண்மையான அட்வென்ச்சர். லொக்கேஷன் பாருங்கள், அப்படியே க்ரீனாக சூப்பராக இருக்குது. கிளைமேட் எப்பவுமே சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி தான் நம்ம கிளைமேட் வந்து வித்தியாசமாக இருக்குது. அங்கே பாருங்கள், மவுண்டன் ஃபுல்லாக மிஸ்ட்டு சைடில், ரைட் சைடில். பைக்கில் வந்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த ஃபீலே தனியாக இருக்கும். அது ஒரு மாதிரி பைக்கில் வர்றது வந்து தனி ஃபீல். இது எப்படின்னா அந்த 300 கிலோமீட்டர் வந்து நீங்கள் மலை மேலேயே ட்ராவல் பண்ணுவீங்க. அதுதான் விஷயம். இங்கே ஒரு ட்ரக் போயிட்டுருக்கு, மிலிட்ரி ட்ரக்கு. ஏறி போகிறான் தம்பி. இங்கெல்லாம் வந்து லேண்ட் சைடு ஆகாமல் இருக்கிறத சைட்லலாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க லொக்கேஷனு. இது பாருங்கள், ஏதோ ஒரு மிலிட்ரி ட்ரக்கு. அதாவது முன்னாடி வந்து ஏதோ ஒரு பெரிய வந்து இந்த ஆயுதம் இல்லையா, அது போகிறதுனால தான் இவ்வளோ வந்து பாதுகாப்பாக கொண்டு போகிறாங்க. அங்கே ஏதோ ஒரு டேங்க் போகுதுங்க. ஆக்சுவலாக வந்து கனரக வாகனம் அந்த சொல்லுவாங்க இல்லையா, மிலிட்ரி டேங்க் அது போயிட்டுருக்கு. எல்லாம் இங்கே சர்வசாதாரணம் நிறைய போகும். அது ரோடை வந்து டைவர்ட் பண்ணி விட்றாங்கன்னு நினைக்கிறேன்.
ட்ரக் வர வருது இல்லையா, அதனால் வந்து டைவர்ட் பண்ணி விட்றாங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து வழியில் வந்து ஒரு கடையில் வந்து நிறுத்தினாங்க சாப்பிட்றதுக்கு. ரைஸு ப்ளஸ்ஸு வந்து சிக்கன் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். நல்லா ஆயிலாக இருக்குது. நம்ம சாப்பிட வந்த ஹோட்டல் பின்னாடி பார்த்திங்கன்னா
லொக்கேஷன் பார்த்தீங்களா? அடாடாடாடா, எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் மேலே பாருங்கள், அப்படியே மிஸ்ட்டு. இன்னும் போக இருக்குது, நிறைய இருக்குது. இதுதான் ஸ்டார்டிங், இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம போய்ட்டு இப்போ வந்து வண்டியில் கண்டினியூ பண்ணலாம். அப்படியே ரைடை உங்களுக்கு அழகாக காமிச்சிட்டே வரேன். சூப்பராக இருக்குது. தம்பி தான், டிரைவர் தம்பி தான் வந்து டென்ஷனாக இருக்கார். ஏதோ ஃபைன் போட்டாங்க போல இருக்குது, ஒரே டென்ஷனாக இருக்கார். ஏய் தம்பி எப்படியா திரும்ப விட்டுறா பத்திரமா அப்படின்னு தான். कोई प्यारा कोई मासूम नहीं है, क्या चीज तुम मालूम नहीं है। லேண்ட்ஸ்கேப் மாறிட்டே வருது. இங்கே பாருங்கள், ரெண்டு மலைக்கு நடுவில் வந்து ரோடு போகுது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் ரிவர் போயிட்டுருக்கு. எனக்கு தெரியல, ஆக்சுவலாக வந்து 2 ரோடாக இப்போ மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோடெலாம் வந்து ஒரே ரோடு ஃபுல்லாக ஒரு பக்கம் வந்து ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சூப்பராக ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, சைடில் வந்து ரிவர். எல்லாம் இந்த மலையிலேருந்து பனியாக உருகி வர தண்ணி தான். அதெல்லாம் மலையிலேருந்து வர தண்ணிங்க தான். மேலெல்லாம் சின்ன சின்னதாக வீடுங்க. அது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வந்து அங்கே போய் வீடு கட்டுறாங்கன்னு தெரில, ஆனால் வழி இருக்கான்னு தெரில. பட் ஆனால் வந்து மலை மேலே வந்து நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றுமே இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது போக போக. பிரிட்ஜு கீழே பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ அமர்நாத் லிங்க் அந்த யாத்திரைக்கு போகிறாங்களே, அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு ஃப்ரீயாக வந்து கீழே கொட்டிகிட்ருக்காங்க. வந்துச்சு ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி தான் இனிமேல் வந்து மழை மேலே போயிட்டே இருக்கு. கீழே வந்து ஆறு போகிற மாதிரி இருக்கும். அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இங்கே பாருங்க லெஃப்ட் சைடில் பெரிய வந்து ஊரே இருக்குது மலை மேலே. அவ்வளோ பெரிய பவர் பிளான்ட்டு அது இதுன்னு வந்து அதை செட் பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாக தண்ணி போகுது பயங்கரமாக. இது வந்து ரிவர் ராஃப்டிங்லாம் பண்ணலாம் போகணும். ஆனால் வந்து பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு. ஃபுல்லாக மழை ஃபுல்லாக கரைஞ்சி வந்து தண்ணி போயிட்டு ரொம்ப ஓரமாக வர போயிட்டுருக்கோம். இதுதான் இப்போ அட்வென்ச்சர், பயங்கரமான அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் அங்கே ஒரு பிரிட்ஜு இப்போ நிறைய வந்து பிரிட்ஜஸ் வரும். ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயர் நான் வந்தப்போ அந்த பிரிட்ஜெலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரோடை வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கூட. பட் ஆனால் வந்து நிறைய ரெடி பண்ணியிருக்காங்க முன்னாடி விட. இப்போ வந்து ரொம்ப இன்னும் வந்தப்போ பயங்கரமாக டேஞ்சராக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு சின்ன கிளிப்பு ஒன்றா போடுறேன் பாருங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து எப்படி இருந்துச்சுருந்து. அப்புறம் வந்து அந்த பிரிட்ஜு மேலே தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் வந்து ஊர், பெரிய ஊர். அப்புறம் போகிறது வந்து பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டுருக்கோம். இந்த பிரிட்ஜு கட்டாத முன்னாடி பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு அதுவும் வந்து டெம்ப்ரரி பிரிட்ஜ் மாதிரி பண்ணி போயிட்டுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரிட்ஜெலாம் கட்டிட்டாங்க. செம்மையாக கவர்மெண்ட் நிறைய வந்து செலவு பண்ணி பண்ணுறாங்க. அப்படியே வந்து ஜாலியாக பார்த்துட்டே அவங்க கொஞ்சம் நேரம் வந்து இந்த லொக்கேஷன்லாம் இப்போ நிறைய சூப்பராக வரும். லொக்கேஷன்லாம் நல்லா அப்படியே ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மக்களே, காஷ்மீர் வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்ரீநகருடைய அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு 50 கிலோமீட்டர் சதுர அளவில் வந்து ஊர் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குல்ல, இவ்வளோ மலைக்கு ஹைட்டில் இவ்வளோ பேர் ஊர் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து விவசாயம்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, மலைக்கு மேலே விவசாயம், காஷ்மீர் வீடுங்க. இதெல்லாம் வந்து டிப்பிக்கல் காஷ்மீர் வீடுங்க. அப்படியே பாருங்கள், வித்தியாசமாக இருக்கா. ஏன்னா வந்து ஏன் அப்படி கட்டியிருக்காங்க நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த வீடை ஃபுல்லாக வந்து மேலே வந்து அந்த தலை மாதிரி இருக்காது. ஃபுல்லாக வந்து அந்த டாப் வந்து அப்படியே வீடுங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி நார்மல் அந்த கூரை வீடு மாதிரி இருக்கும். சில ஃபுல்லாக இரும்பில் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து பனி டைமில் வந்து மேலே ஃபுல்லாக பனி இருக்கும். அது தாங்குற மாதிரி வந்து கட் பண்ணி அதை கீழே வேற மாதிரி அதில் பட்டு அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. தனி லடாக்கோடைய வீடு வித்தியாசமாக இருக்கும். காஷ்மீரோடைய வீடு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஸ்ரீநகர்லாம். இது ஃபுல்லாக போக போக இன்னும் அந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்க இது மாதிரிலாம் வரும். அதே மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா விவசாயம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விவசாய லைனில் பார்த்திங்கன்னா பனி டைமில் ஒன்றுமே இருக்காது. அப்படியே காஞ்சி கருவோடு இருக்கும். இலையாக இருக்காது மரத்துலலாம். நிறைய விவசாய லேண்ட் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயம் நிறைய பண்ணுறாங்க. அதேமாதிரி இங்கே ஃபுல்லாக மிலிட்ரியோட கண்ட்ரோல்னால் எங்கே பார்த்தாலும் மிலிட்ரி இருப்பாங்க. அதேமாதிரி இங்கே வந்து கிரிக்கெட் பேட் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே வந்து கிரிக்கெட்டை வந்து பேட் இங்கேருந்து தான் செய்கிறாங்க. அதாவது உலகம் ஃபுல்லாகவே இங்கேருந்து தான் பேட் போகுது. உண்மையான ஒரு பெரிய விஷயம். இங்கேருந்து வந்து கிரிக்கெட் பேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹைவேஸ் மாதிரி பாருங்கள். இப்போ மலைக்கு மேலே 8000 அடி என்னமோ வந்து இங்கே அங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மலை சமவெளி. அதில் ரோடுலாம் பார்த்திங்கன்னா ஹைவேஸ்லாம் இருக்குது. இங்கேயே 2 டோலே வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது.
पूरा क्रिकेट बैट का कंपनी है ना। सारी कोकोनट है। हाँ, हमारे पास केरला में फ्री। केरला में फ्री, यहाँ फ्री है। आपको किराया कितना लगेगा? तमिलनाडु में पूरा फ्री। தேங்காய் விற்கிறானுங்க, ஒரு தேங்காய் 50 ரூபான்னு. அதான் சொன்னேன், எங்கள் ஊர்லலாம் தேங்காய் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க. ஃபோனை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஃபோன் பேசுகிறான், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான். ஃபோன் பேசிக்கிட்டே வரான், ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஊராயிடுச்சு வேலை, ஃபோன் பேசிக்கிட்டே வரான். மக்களே, ஒரு வழியாக ஒரு ரூமுக்கு வந்துட்டேன். ஸ்ரீநகரில் நம்ம இப்போ வந்து ரூமில் இருக்கோம். ரூம் பார்த்திங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருத்தர் வண்டியை இங்கே இறக்கி விட்ட உடனே ஒருத்தர் வந்தார். இந்த மாதிரி வந்து ரூம் வேணுமா அப்படின்னாரு. சரி, நான் ஏற்கனவே ஹாஸ்டல் தான் புக் பண்ணி வச்சுருந்தேன், 800 ரூபா அப்படி வந்துச்சு. அது நல்லா தான் இருந்தது, ஆனால் வந்து அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா சரி, அங்கேயே ரோட்லேயே ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ரூம் வேணுமா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னா, ஒரு 800 பட்ஜெட்டில் அப்படின்னாரு. சரி, அப்புறம் வந்து இது நல்லாயிருக்கும், இது 1000 ருபீஸ் அப்படின்னாரு. சரி, ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்குது, எடுத்துக்கிட்டேன். வித்தியாசமாக இருக்குது. ஒரு பழைய ரூம் தான், ரொம்ப பழைய ரூம். பார்த்திங்கன்னா தெரியும், தலைக்காணிலாம் வந்து ரொம்ப பழசு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 5 மணி ஆக போகுது. நம்ம காலையில் வந்து 5 மணிக்கெலாம் போயிட்டு ஸ்ரீநகர்லேருந்து நம்ம லேக் போகிறதுக்கு வந்து பஸ் பிடிக்கணும். கவர்மெண்ட் பஸ்ஸு, ஒரே ஒரு பஸ் தான் இருக்குதான். காலையில் வந்து 6 மணிக்கு வந்து கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். அதனால் வந்து 5 மணிக்கே போய் நின்னா தான் வந்து முன்னாடி சீட்டு நமக்கு வந்து கிடைக்கணும். அது வேறு இருக்குது, பெரிய டாஸ்க் இருக்குது நாளைக்கு. அப்போ தான் வந்து போகும்போது உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறதுக்கு நல்லாயிருக்கும், வியூ பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் காலைல 5 மணிக்கே எழுந்துச்சு நம்ம வந்து அங்கே கவுண்டருக்கு போயிட்டு டிக்கெட் எப்படியாவது வாங்கிட்டு முன்னாடி, இல்லைனா ஏதாவது காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தாது முன்னாடி இருக்கிற சீட் ஆகணும், பின்னாடி தள்ளி விட்டுட்டு வீடியோ எடுக்கலாம் நாளைக்கு. ஸோ வாங்க. ஏதோ சாப்பாடெலாம் இங்கே வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது, சுமாராக இருக்கும். இப்போ தான் போயிட்டு ஒரு பிரியாணின்ற பேரில் ஒன்று சாப்பிட்டேன். உள்ளே ஒரு பிளாஸ்டிக் துண்டுலாம் இருந்தது தலைவர் மக்களே.
சரி, அதெல்லாம் என்னோட போட்டோம். நீங்கள் வந்து இந்த ஜம்முலேருந்து நம்ம ஸ்ரீநகர் வந்ததை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை விட சூப்பராக அடுத்த வீடியோலாம் வேறு லெவலில் ஹார்ட்கோராக இருக்க போகுது. ஏன்னா இது மேலே தான் இருக்கே, இதுக்கு மேலே தான் வந்து ஹைட்டு ஐஸ் எல்லாம் இருக்கும். வாங்க நம்ம அப்படியே போயிட்டு நம்ம அதை நாளைக்கு பார்க்கலாம். பாய். நம்ம சம்மில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. டயர்ட் ஆகிடுச்சு.